Hello everyone, welcome back to our channel Laxmi Bridal Makeover. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து front variation எப்படி step by step வைக்க போறோம் and then back braid different எப்படி பண்றோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. bell button-ஐயும் press பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா சென்டர்ல உச்சி எடுத்துட்டு நல்ல ஹேரை வந்து இயர் டு இயர் பார்ட்டிஷன் நம்ம பண்ணிக்கிறோம். இயர் டு இயர்னா கரெக்ட்டா நம்ம சென்டர் உச்சில இருந்து நம்ம இயர் வரைக்கும் எடுத்து அதை நம்ம ஒரு கிளிப் பண்ணிக்க போறோம். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்து நம்ம கிளிப் பண்ணிக்க போறோம். and then பேக்ல நமக்கு வந்து பஃப் வந்து எவ்வளவு தூரம் வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி கிளிப் பண்ணிக்க போறோம். இந்த இயர் கிட்ட வந்து லைட்டா ஒரு 1 இன்ச் கிட்ட கேப் விட்டுட்டு நம்ம அடுத்து மீதி ஹேரை கீழ கிளிப் பண்ணிட்டு மேல இருக்க ஹேர்ல நம்ம பஃப் வைக்க போறோம். இதான் ப்ரொசீஜர். ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கணும். அந்த சென்டரில் நம்ம எடுக்கிறோம்ல இப்போ பஃப்க்கு அது ஈக்குவலாக எடுத்து நம்ம வந்து கிளிப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா கீழே இருக்க ஹேரை கிளிப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த ஹேரில் எடுத்து நம்ம வந்து பஃப் வைக்கலாம். பஃப் எப்படி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பஃப் வந்துட்டு முத சென்டரில் எடுக்க போகிறோம். சென்டரில் அதாவது நம்ம இந்த இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நமக்கு சென்டரில் ஹேர் இருக்குல்ல அந்த ஹேரில் ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற அந்த போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்து நல்லா பேக்கும் பண்ணிக்க போகிறோம். பேக்கும் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரே என்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்டில் வந்து நம்ம நம்பர் 5 யூஸ் பண்ணுறேன் நான். அந்த ஸ்ப்ரே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நல்லா பேக்கும் பண்ணது நல்லா நின்றுக்கும். அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் எடுத்தோம்ல அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து நம்ம சென்டர் வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன் அதை பேக்கும் பண்ணிக்க போகிறோம். அடுத்து மீதி இருக்கிற போர்ஷன் அதுலேருந்து சென்டர் வரைக்கும் எடுத்து நம்ம அந்த சைட் பார்ட்டிஷன் பண்ணிக்க போகிறோம். மேலே ஒன்று, அடுத்து லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, மறுபடியும் மிடில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, இந்த மாதிரியே நம்ம பேக்கும் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம பேக்கும் பண்ணால் ஈவனாக நல்லா ரவுண்டாக நம்ம அழகாக நமக்கு பஃப் கிடைக்கும். பேக்கும் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா பஃப் நிற்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஹேர் பின் பண்ணி நீங்கள் வந்து நல்லா பஃப்பை வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஸ்மூத்தாக இல்லை இந்த பஃப் வந்து நம்ம பேக்கப்லாம் பண்ணல கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்துருக்கோம்ல அதுலேருந்து கொஞ்சம் ஹேரை நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து அதை லைட்டாக பேக்கும் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான ஸ்மூத்தான பஃப் நமக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் நம்ம மிரர் வச்சு பண்ணுறப்போ நமக்கு ஈக்குவலாக வரும் பஃப். நீங்கள் ஃப்ரண்ட்டில் திருப்பி நல்லா பஃப்பை நேரம் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா பஃப் நல்லா ஈவனாக ஈக்குவலாக நமக்கு இருக்கும். கிளிப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு டேரெக்டாக எல்லாருக்கும் கிளிப் பண்ண வரல அப்படின்னா நம்ம இந்த செக்ஷன் கிளிப்ஸ் வச்சுருக்கோம்ல அதை நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் பின் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. பஃப் வந்து நமக்கு வைக்கிற இடத்துல கரெக்டாக இருக்கும் அமுங்காமல். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி கிளிப் பண்ணிட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரைடுக்கு வைக்கிறாங்கல்ல அது மாதிரி சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம டிக்கா எப்படி வைக்கிறது நான் இன்னொரு வீடியோவில் தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு கிளியராக தெரியறதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிக்கா வைக்கல. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இதில் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டிஷனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹேர் நம்ம எடுத்துக்கிறோம்ல அதில் வந்து என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு செக்ஷன் அந்த சென்டர் உச்சிலேருந்து கொஞ்சோண்டு செக்ஷன் ஆஃப் ஹேர் நம்ம டெயில் கோம்பில் எடுத்து அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பக்கத்துலேருந்து இன்னொரு செக்ஷன் எடுத்து அதை அதுக்கு பேக்கில் கொண்டுட்டு போயிட்டு இன்னொரு ட்விஸ்ட் பண்ணிடணும். இப்படி நம்ம வந்து அதுக்கடுத்த செக்ஷன் எடுத்து அதுக்கு மேலே வச்சு ட்விஸ்ட் பண்ணிடணும். உங்களுக்கு நல்லா கிளியராக பாருங்கள் வீடியோவை நல்லா புரியும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே நம்ம டாங்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா இயர்கிட்ட கொஞ்சோண்டு ஹேரை நம்ம விட்டுட்டு நம்ம சேர்த்து வைக்கலாம். இந்த வீடியோ நான் டாங்ஸ் வைக்கலை. ஸோ நான் எல்லா ஹேரையுமே எடுத்து நான் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செக்ஷனாக எடுத்து தான் ட்விஸ்ட் பண்ணணும். நிறைய எடுத்தோன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக எடுத்து ஜஸ்ட் புல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நான் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும் அந்த ஹேரு. அமுக்கி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வச்சு மறக்காமல் நம்ம என்ன பின்னாடி வச்சு தான் ட்விஸ்ட் பண்ணணும். முன்னாடியே ட்விஸ்ட் பண்ணால் ஹேர் ஸ்டைல் அந்தளவு நல்லா இருக்காது. பின்னாடி வச்சு நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஹேரை கரெக்டாக அந்த நம்ம பஃப் வச்சுருக்கோம்ல அதுக்கிட்ட ட்விஸ்ட் பண்ணிட்டே வந்து பேக்கில் வந்து மொத்தமாக ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து கிளிப் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நான் கொஞ்சம் செக்ஷனாக எடுத்து ஒரு செக்ஷன் எடுத்து அதை ரெண்டாக டிவைட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிடுவேன். அடுத்த செக்ஷன் எடுத்து பின்னாடி கொண்டு போய் ட்விஸ்ட் பண்ணிடுவேன். இப்படியே எடுத்து ட்விஸ்ட் பண்ணி நான் பின்னாடி கொண்டு போய் கிளிப் பண்ணிடுவேன். மொத்தமாக ஹேர் பின் பண்ணிடுவேன் அந்த பஃப்புக்கு கீழே. இது டோட்டலாக நமக்கு முடிஞ்சிடும். இதான் வந்து சென்டர் பார்ட்டிஷனில் ஃப்ரண்ட் வேரியேஷன். அண்ட் தென் நம்ம வந்து பேக்கில் வந்து பஃப் வச்சுருக்கோம்.
வந்து எப்படி நம்ம பிரைட் போடுறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த பிரைட் வந்து ரிசப்ஷனுக்கு அண்ட் தென் இப்போ ஏதாவது வேறு ஃபங்க்ஷன் பார்ட்டி மேக்கப் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து செட் ஆகும். இதை மேரேஜ் கூட சிலர் பண்ணுறாங்க. இது லெஹங்கா எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும், ஃப்ராக் எல்லாத்துக்குமே. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எண்ட்லேருந்து கொஞ்சம் ஹேரு, இந்த லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் ஹேர் எண்ட்லேருந்து, ரைட் சைட்லேருந்து எண்ட்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து இது பண்ணிக்க போகிறேன். நான் ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, நமக்கு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட், அந்த எலாஸ்டிக் போட்டு நான் போட்டுக்க போகிறேன். அண்ட் தென் ஒரு டைம் மட்டும் உள்ளே ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எலாஸ்டிக்கை டைட் பண்ணி சைடில் புல் பண்ண போகிறேன். புல் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த ரப்பர் பேண்ட் கிட்ட பிடிச்சி மேலே புஷ் பண்ணி நான் வந்து ஹேர் பின்ஸ் குத்த போகிறேன். அதை நான் உங்களுக்கு குத்திட்டேன் அப்படின்னா, அதாவது யூ பின்ஸ் குத்துறேன். இது நம்ம குத்திட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். டென்சிட்டியான ஹேருக்கு இதை டேரெக்டாக போடலாம். இது டென்சிட்டி கம்மியான ஹேர் அப்படின்னா நம்ம மேலேருந்து நம்ம கொண்டுட்டு அதில் டோனட்டை கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அதுக்கு தனியான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஹேருக்கு. அதை அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து மேலே லைட்டாக புஷ் பண்ணி இது யூ பின் போட்டுருங்க. அடுத்து அதே மாதிரி 2 பக்கம் லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து எடுத்து அதே ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை இங்கே சைடில் 2 சைடும் புல் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் கொஞ்சம் ஏற்றி யூ பின் போட்டுருங்க. இதே மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டாக மெஸ்ஸியாக இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் நீட்டாகவும் ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது. மெஸ்ஸியாக வேணால் நல்லா புல் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு லைட்டாக புல் பண்ணுறப்போ நமக்கு நீட்டான லுக் கிடைக்கும். கீழே வரைக்கும் கொஞ்சம் கம்மியானோன்னே ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. அண்ட் தென் அதில் நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல் நமக்கு ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.